இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மறைவை தொடர்ந்து தற்போது இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் மறைந்திருக்கிறார். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு நடிகை கஸ்தூரி அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். கஸ்தூரி மேடம் கேட்கலாம். மேடம், பாக்யராஜ் சாரோடைய நீங்க ஏதாவது படங்கள் நடித்திருக்கிறீங்களா? அந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது எப்படி மாறி? நான் நடிச்சிருக்கேன். நான் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு படம், இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் படமே அந்த ருத்ரா கௌதமி பண்ணாங்க. அந்த டைம்ல எனக்கு வந்த முதல் ஆஃபர் வந்து சினிமாவில் அதுதான். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் போடலான்னு சொல்லி அவங்க கௌதமியை போட்டாங்க. இல்லைன்னா நான் பாக்யராஜ் சாரோட அறிமுகமாக இருந்திருக்க வேண்டியது. அதெல்லாம் இப்போ பேசுறது சரியா இருக்கு. அவரோட சுயம்பரம்ங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். அதை தவிர அவருடைய மகனே வந்து எங்களுக்கு வந்து எங்க கூட எங்க தயாரிப்புல நடிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது. சில பல காரணங்களுக்காக அது நடக்காம போச்சு. பட்டு நீங்க இப்பங்க ஒரு என்னுடைய மகள் பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கு இவங்க அந்த நேரத்தில் பூர்ணிமா மேடம் தான் சீஃப் கெஸ்ட். எவ்வளோ அழகான ஒரு நினைவுனா, அவங்க வந்தாங்க சீஃப் கெஸ்டா. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு நிகழ்ச்சி முடிவில் வந்து சார் வந்தாங்க. அந்த மாதிரி சோ மெனி குட் மெமரிஸ் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அவங்கள நிறைய தரம் இங்க வந்து நான் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இப்ப எண்ணி பார்க்கும் பொழுது ஏதோ என்னடா இது, இட்ஸ் ரொம்ப யங் ஏஜ். 73ங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு வயசு தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி மேடம் இருப்பாங்க? சொல்லி கொடுப்பாங்களா? நடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்களா? இப்போ அவர் வந்து பேசினாலே அது வந்து ஒரு கதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டகம் மாதிரி. அது அவர் பேசுறது ஒண்ணுமே அவருடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் சுவையா அவர் சொல்றது நமக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். வேற கடைசியா அவரோட பேசிய அனுபவங்கள், வேற ஏதாவது பங்கேற்ற நிகழ்வுகள் அந்த மாதிரி ஏதாவது? இப்ப கூட ஏதோ ஒரு விழாவுக்கு போனோங்க, அடிக்கடி சந்திப்போங்க. என் மகன் நடிக்கிறதுக்கு ஒரு படம் ஆடிஷன் பண்ணாங்க. அப்ப நாங்க அமெரிக்கால இருந்தோம். இந்த சூப்பர் சீனியர்ஸ்னு ஒரு படம், அதுல ஒரு பையன் நடிச்சிருப்பான். அந்த பையன் கேரக்டருக்கு என் மகனை கேட்டாங்க. அப்ப நாங்க இங்க இல்ல. இந்த மாதிரி நிறைய தரம் எப்படிங்க எல்லா டைமும் சந்திக்கிறவர் தாங்க. இனிமே சந்திக்க மாட்டோம் நினைச்சாதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து தன்னுடைய அனுபவங்களையும் அவரோடு திரைத்துறையில் பயணித்த அந்த பயணங்களையும் நடிகை கஸ்தூரி அவர்கள் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக லோகநாதன், சுரேஷ்குமார்.